ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் என்கிட்ட இந்த பர்பிள் சங்குப்பூ அண்ட் ஒயிட் சங்குப்பூ சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வளர்ப்பு முறையை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க, எனக்கு விதைகள் போட்டு வளர்க்குற முறையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சீட்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 கலர் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னும் 2 கலர்ஸ்க்கு சீட்ஸ் வர வேண்டியிருக்கு. நிறைய பேர் இப்போவே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க. டார்க் ப்ளூவும் பேபி பிங்க்கும் கேட்குறீங்க. இன்னும் சீட்ஸ் வரலை. சீட்ஸ் வந்ததும் நான் ஷார்ட்ஸ்லையோ வீடியோலையோ போடுறேன். நீங்கள் அப்புறமா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த செடியை போட்டுவிட்டு விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா போதும். வருஷம் முழுக்க வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதை நீங்கள் 2 விதமாக வளர்க்கலாம். கொடியாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொடியாக வளர்க்கணும் அப்படின்னா நல்லா கயிறு போட்டு கட்டி உயரமாக போட்டு விட்டுடலாம். ஸோ நல்லா வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய பூக்கள் விதைகள் வந்துகிட்டே இருக்கும். பட் நான் வந்து செடிகளாகவே வளர்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று, பூக்களில் வந்து நம்ம வந்து அப்பப்போ நம்ம பக்கத்துலேயே பார்த்துக்கலாம். பூக்கள் பறித்து சுவாமி படத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக பறிச்சிடலாம். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைகள் எடுத்துக்கலாம். ஈஸியாக விதைகள் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது விதைகள் வந்து நமக்கு வந்து உயரமாக போகாது செடிகள். ஸோ அதனால் விதைகள் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிட்டவே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட். ஸோ இது மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். அல்லது எனக்கு வந்து நல்லா உயரமாக போட்டு கொடி மாதிரி போட்டு நம்ம வந்து வளர்க்கணும். சிலர் வந்து ஆர்ச் மாதிரிலாம் போட்டு அதை வந்து படர்த்தி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இதை வளர்க்கலாம். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் சொன்னதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வளர்க்க முடியும். டெரஸ் கார்டனில் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். பட் வந்து நீங்கள் விதைகள் எங்கிட்ட வாங்குறீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 விதைகள் வரும் ஒரு பாக்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் அந்த தொட்டியில் வந்து அவ்வளவு விதைகளும் ஒரே தொட்டியில் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன தொட்டி தான் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த 12 செடி அல்லது 15 செடியும் வளர ஆரம்பிச்சதுன்னா ஒரே தொட்டியில் வளர்க்க முடியாது இல்லையா? ஸோ எப்படியும் 10 to 12 இன்ச்சஸ் பெரிய பாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆனுவல் பிளான்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதாவது வருஷம் முழுக்க நமக்கு வளர்ந்து பூக்கக்கூடிய செடிகள். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தடவை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து வேற எடுத்து நம்ம வந்து மறுபடியும் அடுத்த விதைகள் வந்து வேறு தொட்டியில் தான் நம்ம போட்டு வளர்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வளர்க்கும் போதே பெரிய தொட்டியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுங்க. வாட்டர் கேன் இருந்தது அப்படின்னீங்கன்னா நினச்சிங்க அப்படி சொன்னீங்கன்னா வாட்டர் கேனில் நீங்கள் வந்து 2 செடி வளர்க்கலாம். அல்லது ஒரு 15 இன்ச்சஸ் க்ரோ பேக் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 3 செடி வளர்க்கலாம். ஒரு செடியை வளர்த்தாலுமே உங்களுக்கு நல்ல பெரிய செடியாக வளர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் வரி, கவலைவே பட வேண்டாம். ஒரு செடியை கூட நீங்கள் ஒரு தொட்டியில் வளர்த்தாலுமே உங்களுக்கு நல்ல பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சுட்டு நல்லா புஷியாக வந்துடும். ஸோ விதைகள் போட்டு 7 நாளாக நமக்கு நல்லா முளைச்சி 2 இலை விட்டு வர ஆரம்பிச்சிடும். 15 நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி 4 இலை விட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா கொடியும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தொட்டியிலேருந்து நாற்றுகள் எடுத்து வேறு தொட்டிலே நட்டு வைக்கலாம். சில செடிகள் 20லேருந்து 25 நாளில் இந்த மாதிரி அடியிலேயே நமக்கு வந்து ஒரு அரை அடி வரவுமே நமக்கு வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன பூ நமக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆனால் வந்து இதில் காய்கள் வராது. ஏன்னா சின்ன செடி தான் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு சத்துக்கள் கிடைக்காம இந்த பூக்கள் அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆனதுக்கப்புறமா தான் குட்டியான காய்கள் இந்த பூக்கள்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு விதைகள் வந்து வரதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும். நல்லா காய்ந்த விதைகள் நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகிடும். ஸோ இந்த பேபி பிங்க்கும் இன்னொரு டார்க் ப்ளூ இதுலேயும் எனக்கு வந்து விதைகள் இன்னும் வரல. பட் பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பெட்டல்ஸ் தான், இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே நான் வந்து செடி வகையாகவே வளர்த்துட்ருக்கேன். நான் வந்து அப்பப்போ அந்த சின்ன ஃபென்ஸில் போட்டு விட்டுருக்கறதுனால அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுவேன். 1 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விட்டுடுங்க. அதோட நுனி பகுதியாக கட் பண்ணி விடுங்க. அப்புறமா உங்களுக்கு சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து அப்படியே செடி வந்து நல்லா புஷியான பிளான்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நுனி பகுதியில் கட் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து விதைகளும் அப்பப்போ நம்ம அதை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு உயரமாக போயிடும். ஸோ விதைகள் எடுக்கிறதோ பூக்கள் பறிக்கிறதோ எட்டி நம்ம வந்து பறிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனாலேயே சிலர் வந்து செடியை வகையாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. நானுமே விதைகளுக்காகவே செடியாகவே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற கொடிகள் மாதிரி இல்லை. இதில் வந்து கொடிகளை கட் பண்ணி விடும்போது நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு வந்து நல்லா 2 சைட்லேருந்தும் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் தரையில் வச்சுருக்கிறதுனால பெரும்பாலும் நான் வந்து உரங்கள் கொடுக்கறதில்ல. தண்ணீர் விட்டுட்டே வருவேன். போதும், எனக்கு செடிகள் நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். செடிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது, அதாவது இந்த செடிகளுக்கு வந்து உரங்கள் கூட அதிகமாக தேவையில்லை. நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம தொட்டியில் இருக்கிற செடிகள்ங்கிறதுனால நம்ம வந்து தண்ணீர் விட்டுட்டு வந்தால் மட்டும் போதாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது 30 நாளைக்கு ஒரு தடவையோ உரங்கள் கொடுத்துட்டு வாங்க. லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும்.
ஸோ இது வந்து சுவாமிக்கு படத்துக்கும் நம்ம வைக்கலாம், மாலையாக கோர்த்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு செடி இருக்கு இல்லையா, அந்த லைட் ப்ளூ கலர், அது வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வளர்க்குற முறை. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் பார்க்குறதுக்கு. ஓகே, உங்களை அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.